அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கால நேரத்தில் உங்களை பார்ப்பதில் மிக்க ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சில பயங்களை உங்கள் உள்ளத்தில் வச்சிட்ருக்கீங்க இல்லையா? அந்த பயங்களுக்கெல்லாம் இயேசு தான் ஒரு ஆன்சர். இயேசு தான் நல் முடிவு. நிச்சயமாகவே ஒரு முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நல்ல ஒரு முடிவை ஆண்டவர் தருகிறவர். ஒரு வசனத்தை நேசர் சந்திக்கும் இந்த நேரத்தின் மூலமாக நேசர் இயேசு இந்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தின் ஊடாக உங்களோடு பேசுவாராக. செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கையில் இது வந்துருமோ, அது வந்துருமோ, இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ நினைக்கிற இல்லையா? உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று உன்னை பார்த்து நேசர் இயேசு சொல்லுகிறார். பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. உங்கள் வாழ்க்கையில் இந்த பாவத்தினால தான், இந்த சாபத்தினால தான் என்னால் மேலே எழும்ப முடியல, மேலே எழும்பி தழைக்க முடியல என்று சொல்லி இருக்கிற உன்னுடைய ஆக்கினை, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. யார் மேலே வந்துச்சாமா? இயேசு கிறிஸ்துவின் மேல். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கத்தக்கதாக, உங்களுக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக, நீங்க நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக இயேசு உங்க பாரத்தை எல்லாம் சுமந்து விட்டார். உன் ஆக்கினைகளை எல்லாம் சுமந்து விட்டார். உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உனக்கு முன்னாடி இருக்கிற சத்துரு, உன் விரோதி, உன்னை ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்துகிற அந்த வேதனை, அதை அகற்றினார். அகற்றுவார் என்று சொல்லல, அகற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு உன் சத்துருக்களை அகற்றினார். யாருக்காக பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்தை ஆண்டவர் விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். என் கூட யார் இருக்கிறா? எனக்கு யாராச்சும் ஆறுதல் சொல்வாங்களா? தேர்தல் சொல்வாங்களா? இன்னையோட என் வாழ்க்கையை நான் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில இயேசு சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன், நான் கூட இருக்கிறேன்னு. மகளே, மகனே, நான் உன்னோட இருக்கேன்னு ஏசப்பா சொல்றார். நீ பலம் கொண்டு தினமனதாயிரு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று இயேசு உன்னை பார்த்து சொல்றார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். ஆமென். கர்த்தர் உனக்கு வருகிற தீங்கை அவர் மேல் சுமந்துட்டார். இயேசு கிறிஸ்து உனக்காகத்தான் இந்த பூமிக்கு குமாரனாக கொடுக்கப்பட்டார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் கொடுக்கப்பட்டார். சொந்து போக வேண்டாம். அவனுடைய பாவங்களை, உன்னுடைய அக்கிரமங்களை, உன் மீறுதல்களை சுமந்து தீர்த்து விட்டார். அவர் கூட இருக்கிறாரு. இனி தீங்கை காணாதிருப்பாய். சொல்லுங்க பார்க்கலாம். இனி நான் தீங்கை காணாதிருப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God be with you. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். நாளை சந்திப்போம்.